ஒரு குவாலிட்டியான வீடு எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக கட்ட முடியும் அப்படிங்கிற முயற்சி தான் இந்த பில்ட் வைஸ் அஷூரன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார் ஃப்ரம் பில்ட் வைஸ் அஷூரன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன அஷூர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக்கை வச்சு கட்டடத்தை பேஸ்மெண்ட் லெவலுக்கு ரைஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதில் கிராவல்லாம் எடுத்து உள்ளே போட்டு, அதாவது மண் வெளியிருந்து கொண்டு வந்த மண்ணெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு அதை தண்ணி விட்டு அதை கன்சல்டேட் பண்ண போகிறோம். ப்ளஸ் எர்த்ராம்பரை வச்சு அதை நல்லா அடித்து விட்டு அந்த பேஸ்மெண்ட் லெவலை நல்லா ஸ்ட்ராங் ஆக்க போகிறோம். அது ஃபுல்லாகவே நல்லா பண்ணாங்களா, கரெக்டாக பண்ணாங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 6/12/2025 மார்னிங் ஒரு 7:30 இருக்கும். இந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா, கிராவல் இன்னைக்கு வருதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ மார்னிங் போய் அந்த சைட்டுக்குள்ளே இருக்கிற அன்வான்ட் திங்ஸ், அதாவது டிப்ரிஸ் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் இன்னும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நானே இப்போ எல்லாமே எடுத்து த்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அன்வான்ட் வாட்டர் பாட்டில்ஸு, பேப்பரு, சம் வுட்டன் எல்லாமே கிடந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து த்ரோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ டிப்ரிஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து ஏதோ சம் அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ கிராவல் வரதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா, கிராவல் வந்துட்டாங்கன்னா டேரெக்டாக எடுத்து உள்ளே போட்டுடலாம். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயும் எதுவும் அன்வான்ட் திங்ஸ் எதுவும் இருந்த மாதிரி நமக்கு தெரியாது. அந்த க்ளீனிங் ப்ராசஸ் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 7:45. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராவல் ஆல்ரெடி ரிசீவ் ஆயிடுச்சு. ஒரு 4 லோடு கிராவல் வந்திருந்தது. அந்த 4 லோடு கிராவலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசிபி வச்சு நம்ம எடுத்து உள்ள சைட்டுக்குள்ளே போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த கிராவல் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராவலில் கூட கொஞ்சம் கொஞ்சம் டிப்ரிஸ் இருந்துச்சு. அதை வந்து நான் எடுத்து த்ரோ பண்ண ஆரம்பித்தேன். ப்ளஸ் ஒரு 9 o'clock பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க்கர்ஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் வந்து பேரலாக எடுத்து எல்லாம் த்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 ஹவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிராவலையும் எடுத்து நம்ம உள்ளே ஃபில் பண்ணிட்டோம். ப்ளஸ் டிப்ரிஸ் எல்லாம் எடுத்து த்ரோ பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock அப்படிங்கும் போது நம்ம வந்து கிராவல்லாம் எடுத்து உள்ளே தூக்கி போட்டாச்சு. அதை ஜேசிபி யூஸ் பண்ணி எல்லாமே எடுத்து நம்ம ஒவ்வொரு ரூம்லையும் உள்ளே போட்டுட்டோம். ஸ்டேர்கேஸில் மட்டும் நம்ம போடலை, பிகாஸ் நம்ம ஸ்டேர்கேஸ் கட்டணும். ரிமைனிங் எல்லாத்துலேயுமே நம்ம எடுத்து கிராவல் எடுத்து உள்ளே போட்டாச்சு. அதை இப்போ நீங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 அப்படிங்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கிராவல் எல்லாமே எடுத்து நம்ம ஒவ்வொரு ரூம்லேயுமே உள்ளே போட்டாச்சு. ஸோ ஜேசிபியும் கிளம்பிட்டாங்க. பட் நம்ம அப்படியே நம்ம அதில் தண்ணி விட முடியாது. பிகாஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரியாவில் வந்து அதிகமான கிராவல் இருக்கலாம், இன்னொரு ஏரியாவில் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ நம்ம ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அந்த கிராவல் எல்லாமே அன்ஈவனாக இருக்கிறத வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ண விட ஆரம்பிச்சாங்க. ஸோ எங்கெல்லாம் குழியாக இருக்கோ அங்கெல்லாம் மண்ணெல்லாம் நல்லா தள்ளி விட்டு நீட்டாக பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 3:15 ஆயிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராவல் எல்லாமே ஈவன் பண்ணியாச்சு. ப்ளஸ் நம்ம ஒவ்வொரு ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா பாத்தி கட்டிட்டோம். அதாவது ஒவ்வொரு ஹாலு, ஒவ்வொரு பெட்ரூம் அண்ட் கிச்சன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராவலை யூஸ் பண்ணியே நல்லா ஒரு எண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆக்கிட்டோம். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழியாக இருக்கும். எதுக்கு அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதில் நம்ம தண்ணி விட போகிறோம். தண்ணி விட்டோம் அப்படின்னா தண்ணி வெளியே போகக்கூடாது, லீக் ஆகக்கூடாது. அதுக்காக அந்த கிராவலை யூஸ் பண்ணியே ஒரு சின்ன ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த அவுட்டர் சைடு எல்லாமே கட்டிட்டோம். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே கீழே இறங்குற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். இதுதான் இந்த ப்ராசஸ் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதில் என்ன தண்ணி விட போகிறோம் அப்படின்னா, நம்ம போர் தண்ணியும் விடலாம். ஆனால் போர் தண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப மெதுவாக தான் வரும். அது ஒரு பாத்தி நிறையறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா கிராவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 4 லோடு வாங்கியிருக்கோம். 4 லாரி மண் வாங்கி கொட்டியிருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு இதை நிறையறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா போர் தண்ணி போட்டோம்னா ஒரு 3 ஹவர்ஸ் பக்கமாக அது எடுத்துக்கும் அப்ராக்சிமேட்டாக அதை நிறையறதுக்கு. இதே மாதிரி எத்தனை பாத்தி நம்ம நிறைக்க முடியும்? நிறைச்சோம் அப்படின்னாலும் ரொம்ப டைம் எடுத்துக்கும், அது ஃபுல்லாக செட் ஆகாது. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வெளியே எக்ஸ்டர்னலாக வாட்டர் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 7,000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற வாட்டர் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வாங்கியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 14,000 லிட்டர் வாட்டர் நாங்கள் வெளியே இருந்து தனியாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எதுக்காக அப்படின்னா, இந்த 7,000 லிட்டர் வாட்டரை வந்து ஒன் ஷாட்டில் விடும்போது நல்ல ஃபோர்ஸில் வரும். ப்ளஸ் ஈவனாக எல்லா சைட்லேயுமே அந்த வாட்டர் போகும். ஸோ ஒரு பாத்தியை நிறைக்கிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு கிச்சன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10க்கு 16 கிச்சன் நிறைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 மினிட்ஸில் நிறைஞ்சிரும். ஸோ இந்த எல்லா பாத்தியுமே நிறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 7,000 லிட்டர் வாட்டரும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அது வெளியே தள்ளிடுது. ஸோ இந்த ஹோல் வெயிட் அந்த வாட்டர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை அப்படியே கீழே அமுக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ கன்சாலிடேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கம்பேர் டு போர் வாட்டர். போர் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்கிறதே 3/4 இன்ச் பைப் தான் போட்டிருக்கோம். அதில் வந்து எவ்வளோ நேரம் நம்ம தண்ணியை போட்டாலும் தண்ணி மெதுவாக வந்துட்டே இருக்கும், ஃபாஸ்ட்டாக வரும். பட் இந்த அளவுக்கு ப்ரெஷராக வராது. அதுக்காக நாங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் நம்ம இந்த போர் தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸா அமுத்துறதுனால, அந்த மண்ணும் கீழ நல்லா இறங்கும். ஃபியூச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு சின்ன கேப்பும் வராது. ஸோ டைல்ஸ் போடும்போது ரொம்ப நல்லாருக்கும். அது 2வது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கடப்பாரைய வச்சு ஒவ்வொரு இடத்துலயுமே, அதாவது ஒவ்வொரு அடி கேப்ல பார்த்தீங்க அப்படின்னா, கடப்பாரைய நல்லா குத்தி, முன்னாடியும் பின்னாடியும் நல்லா இப்படி ஷேக் பண்ணோம். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டர் அதுக்குள்ள நல்லா பெனட்ரேட் பண்ணிட்டு போறதுக்காக. அப்படி பண்ணாம இருந்தோம்னா என்ன ஆகும்னா, வாட்டர் வந்து மேல மட்டும் தான் நின்னுட்டு இருக்கும். ஸோ இப்படி கடப்பாரை எவ்வளோக்கு எவ்வளோ குத்த முடியுமோ குத்தி, முன்னாடி பின்னாடி நல்லா ஆட்டுறது மூலியமா என்ன ஆகும்னா, உள்ள நல்ல ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்ல வந்து வாட்டர் நல்லா பெனட்ரேட் ஆயிட்டு உள்ள கீழ இறங்கும். இதே இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துக்குமே இதே தான் பண்ணிட்டே இருந்தோம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஹாலுக்கு பண்ணியிருப்போம், கிச்சனுக்கு அண்டு மாஸ்டர் பெட்ரூம்க்கு, கிட்ஸ் பெட்ரூம்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அந்த கடப்பாரை நல்லா குத்தி, முன்னாடியும் பின்னாடியும் நல்லா அப்படி ஷேக் பண்ணிட்டே இருப்போம். ஸோ தட் வாட்டர் வந்து நல்லா ஃபோர்ஸா உள்ள இறங்கிரும். இது எல்லாத்துக்கும் பண்ணிட்டே இருந்தோம். நம்ம மேஸ்திரியும் பக்கத்திலேயே நின்னுட்டு இருந்தாரு. நம்ம தண்டபாணி அண்ணா அவரும் பக்கத்தில நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. கைட் பண்ணிட்டு இருந்தாரு. எப்படி பண்ணணும்? நல்லா குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் முன்னாடி, பின்னாடி நல்லா ஷேக் பண்ணணுங்கிறத சொல்லிட்டு இருந்தாரு. பிளஸ் நம்ம சைட்ல ஒர்க் பண்ற மேஸ்திரியும் அத பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம தண்டபாணி அண்ணா பக்கத்திலேயே நின்னு அத என்ஷூர் பண்ணிட்டாரு நல்லா பண்றாங்களா அப்படிங்கிறதும். இப்ப டைம் ஆல்மோஸ்ட் 4:15. இப்ப செகண்ட் லோடும் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் லோடு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 3 பாத்திக்கு மட்டும் தான் எங்களால விட முடிஞ்சது. அடுத்து இன்னொரு லோடு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த பாத்திக்கு விட முடிஞ்சது. ஸோ, அடுத்த பாத்திக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 4:15 அப்படிங்கிறபோது, நமக்கு இன்னொரு லோடு வந்துருச்சு. ஒரு 7000 லிட்டர். அத தான் நம்ம கிட்ஸ் பெட்ரூம்க்கு விட்டோம். விட்டு சேம் அதே மாரி கடப்பாரை நல்லா உள்ள குத்தி, முன்னாடியும் பின்னாடியும் நல்லா அப்டி ஷேக் பண்ணி ஒரு குழி உருவாக்கணும். அதனால நெறைய தண்ணி எல்லாம் உள்ள போக ஆரம்பிச்சது. பிளஸ் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணிய பார்த்தீங்க அப்டின்னா, மத்த பாத்திக்கும் விட ஆரம்பிச்சோம். நல்லா ஃபோர்ஸா உள்ள போச்சு. ஏற்கனவே போட்டிருந்த குழியிலலாம் தண்ணி உள்ள போச்சு. பிளஸ் எக்ஸ்ட்ராவும் குழியெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மேசன் வந்து இத தான் வேலையா பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா குழி நல்லா குத்தி விடணும். குத்தி விட்டு முன்னாடி பின்னாடி நல்லா ஷேக் பண்ணணும். ஸோ தட் நல்ல ஒரு கேப் கிடைக்கும். ஸோ வாட்டர் வந்து உள்ள பெனட்ரேட் பண்ணி போறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். இது வந்து பக்கத்திலேயே இருந்து நாங்க என்ஷூர் பண்ணிட்டோம். இந்த ஹோல் ப்ராசஸ் முடியிற வரைக்கும். மேஸ்திரியும் பக்கத்திலே நின்னுட்டு இருந்தாரு. நானும் பக்கத்திலே நின்னுட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே கரெக்ட்டா பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அந்த பாத்தி கட்டுனனால தண்ணி எங்கேயுமே வெளிய போகல. நாங்க தண்ணி நல்லா ஃபுல்லா தேக்கிட்டோம். ஸோ தண்ணி உள்ள இறங்குனது மட்டும் இல்லாம நல்லா தேக்கி வச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்த நாள் நம்ம ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த தண்ணி எல்லாமே உள்ள நல்லா உள்ள இறங்கிரும் அப்படிங்கிறதுக்காக, தண்ணி நெறைய மேல டாப் அப் பண்ணி வச்சுட்டு தான் நாங்க கிளம்புனோம். ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, தண்ணி ஃபுல்லா டாப் அப் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம். அத இப்ப நீங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. நைட் ஆல்மோஸ்ட் 9:00 சைட்டுக்கு ஸ்பாட் விசிட் வந்திருந்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் எல்லாமே கீழ பேஸ்மெண்ட் லெவல்ல லீக் ஆயிட்டு இருந்துச்சு. இட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வண்டி தண்ணி பார்த்தீங்கன்னா, டோட்டலா மேல இருந்து கீழ வரைக்கும் பெனட்ரேட் ஆகி போயிருக்கு. போயிட்டு கீழ பேஸ்மெண்ட் லெவல்ல வாட்டர் லீக் ஆயிருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, மறுபடியும் போர் வாட்டர வந்து அதில ஃபுல்லா டாப் அப் பண்ணிட்டு போயிருந்தேன். இது கிட்சன்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஹால்லயும் லீக் ஆயிருந்தது நல்லாவே. ஸோ மறுபடியும் எல்லாத்துலயுமே நான் ஃபுல்லா தண்ணிய வந்து டாப் அப் பண்ணிட்டு கிளம்புனேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10/11/2025 மார்னிங் வந்திருந்தேன். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் வாட்டர் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, மார்னிங்கும் வாட்டர் வந்து டாப் அப் பண்ணேன். எல்லா பாத்தியிலயுமே எதுலலாம் கம்மியா இருக்கோ எல்லாத்துலயும் டாப் அப் பண்ணியிருந்தேன். எஸ்பெஷலி ஹால், கிட்சன் இது 2லயுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஸோ இது 2க்குமே வந்து நல்லாவே ஃபுல்லாவே டாப் அப் பண்ணியிருந்தேன். ரிமைனிங் 3 பாத்திலயும் ஓரளவுக்கு தண்ணி இருந்துச்சு. அதில நான் அந்த அளவுக்கு டாப் அப் பண்ணல. பட் அப்புறம் தான் தெரிய வந்துச்சு அது வந்து அன்னெசசரி. பிகாஸ் நம்ம நைட் பண்ணதே பார்த்தீங்கன்னா, நல்லா கன்சாலிடேட் ஆயிருக்கும். பட் அது அன்னெசசரி. பட் நான் ஸ்டில் நான் அத டாப் அப் பண்ணியிருந்தேன். பட் அது தேவையில்ல.
10/12/2025 ஆஃப்டர் லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, அந்த பாத்தியில் சைடில் மண்ணெல்லாம் குமிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்கல்ல, அந்த மண் எல்லாமே அன்வான்ட் மண். அதெல்லாமே கீழே தள்ளி விட ஆரம்பிச்சாச்சு. பிகாஸ் இந்த பேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கல் வச்சு கட்டினதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு இல்லை ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்குள்ளே தான் ஹைட் இருக்க போகுது. ஸோ இந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா பாத்தி கட்டி வச்சுருந்தோம். அந்த மண்ணெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ எல்லா வால்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதெல்லாமே நம்ம கீழே தள்ளி விட ஆரம்பிச்சாச்சு. ஸோ நம்ம டீம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மண் எல்லாத்தையுமே ப்ராப்பராக கீழே தள்ளி விட்டுட்டாங்க. அண்டு அந்த செவுத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, செவுர்லேருந்து ஒரு 1 ஆர் 2, 3 இன்ச்சஸ் உள்ளே இருக்கிற மண்ணை மட்டும் எல்லாம் வெளியே எடுத்துட்டோம். பிகாஸ் நம்ம எர்த் ரேமர் போடும்போது இன்னும் மண்ணு கீழே இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம பிசிசி காங்கிரீட் வேற போடுவோம். ஸோ அந்த எல்லா சைடில் இருக்கிற செவுத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சு வந்து மண்ணை மறுபடியும் தோண்டி வெளியே எடுக்க ஆரம்பித்தோம். அந்த ப்ராசஸ் தான் நம்ம டீம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 11/12/2025 மார்னிங் 8:30. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கன்சாலிடேட் பண்ணி வச்சிருந்த இந்த கிராவல் மண்ணில் எல்லாம் மேலே எர்த் ரேமரை வச்சு நல்லா அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ தட் அந்த சர்ஃபேஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளாட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் வந்துடும். அதுதான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா ரூமுக்குமே நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹால், கிச்சன், மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் கிட்ஸ் பெட்ரூம் எல்லாத்துலேயுமே இந்த எர்த் ரேமரை வச்சு நல்லா அடிச்சிட்டோம். நம்ம வீடியோவோட எண்ட் செஷன் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பேஸ்மெண்ட் கன்சாலிடேஷனில் என்ன என்ஷூர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம சைட்டை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்கோம். அன்வான்ட் டிபிசிஸ் எல்லாம் எடுத்து த்ரோ பண்ணிட்டோம். அதை என்ஷூர் பண்ணியிருக்கோம். செகண்டு, கிராவல் எல்லாமே ஜேசிபி எடுத்து வச்சு உள்ளே போட்டதுக்கு அப்புறமேலு பாத்தி கட்டி அதை வெளியே இருந்து தண்ணி ஆர்டர் பண்ணி அதை நம்ம உள்ளே போர் பண்ணியிருக்கோம். அதாவது நம்மளோட போர் வாட்டர் யூஸ் பண்ணாமல் வெளியே எக்ஸ்டர்னலாக ஒரு 14 லிட்டர் தண்ணியை வாங்கி நம்ம அதில் உள்ளே ஊற்றிருக்கோம். ப்ளஸ் அதை ஊற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா கடப்பாறையை போட்டு நல்லா குத்தி முன்னாடியும் பின்னாடியும் நல்லா ஷேக் பண்ணனால ஒரு ஹோல் கிரியேட் ஆகி அதில் வாட்டர்லாம் நல்லா உள்ளே போயிருக்கும். ஸோ நல்லா கன்சாலிடேட் ஆயிருக்கு. அதை என்ஷூர் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த கிராவல் எல்லாத்தையுமே எர்த் ரேமரை வச்சு நல்லா அடிச்சு சர்ஃபேஸ் வந்து ஸ்ட்ராங்காக மேக் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இன்னைக்கு அஷ்யூர் பண்ணியிருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் அனதர் அஷூரன்ஸுடன் சந்திப்போம்.